ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை காண்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த சண்டே சர்வீஸ்ல உங்களை காண்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த டிசம்பர் நாட்களில நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற அனைவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தனால தான் இந்த நாளில கர்த்தர் உங்களை இந்த இடத்துல அழைச்சு வந்திருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தில் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்ட காத்த எபினேசரே உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த மாதமெல்லாம் நீர் கண்ணின் மனை போல பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி. கடந்த 11 மாதமா எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்துல புதிய காரியத்தை செய்ய முடியாம கெஞ்சி மண்டாடுகின்ற ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற மக்கள் ஆசீர்வதிங்க ராஜா. எந்த இடத்துல ஆவியானவர் உண்டோ அந்த இடத்துல விடுதலை உண்டு ராஜா. அப்பா இந்த இடத்துல நீர் அப்பா பிரசன்னமா இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா எங்களுடைய குறையான காரியத்தை எடுத்து போடுங்க ராஜா, ஸ்தோத்திரம். நிறைவான காரியம் வரும்போது அந்த குறையானது நீங்கும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்பா நீங்க முன்பும் பின்பும் பக்கபலமா இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா எங்களுக்குள்ள உங்களுடைய விசுவாசத்தை போட முடியாம கெஞ்சி மண்டாடுங்க ராஜா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் அப்பா இந்த மலையை அகற்றி போ என்று சொன்னால் அது போகும் ராஜா, ஸ்தோத்திரம். அது போல விசுவாசத்தை எங்களுக்குள்ள தர முடியாம கெஞ்சி மண்டாடுங்க ராஜா, ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாட்களில் கடந்த நாட்களில் ராஜா எங்களுக்கு கண்ணீர் இருந்திருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம் ராஜா. ஆனாலும் ராஜா நீர் அதெல்லாம் அப்பா நீர் மேற்கொண்டு அப்பா எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். வறட்சியான காலத்திலும் ராஜா எங்க ஆத்மாக்கள் நன்மையால அப்பா நீர் பாதுகாத்து கொண்டு வரதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்மையான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு கொண்டு வரதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நம்முடைய வல்லமையான கரம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் ராஜா. அப்பா இந்த இடத்துல பரிசுத்த தன்மை காணப்படட்டும் ராஜா. நம்முடைய மகிமையான காரியம் இந்த இடத்துல இறங்க முடியாம கெஞ்சி மன்றாடுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆரம்பம் முதல் முடி மட்டும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. பாடலும் செய்திகளும் ஆசீர்வதித்து தர முடியாம கெஞ்சி மன்றாடுகிறேன். எல்லாம் திருப்பாதன்னு சமர்ப்பிக்கிறேன். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல தாப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாசம் ஒரு கிறிஸ்துமஸ் மாதமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துமஸ் வந்தாவே கிறிஸ்துவங்களுக்குள்ள மகிழ்ச்சியும் சந்தோஷமானது காணப்படுகிறது. ஆனா நமக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விண்ணுலகத்தை விட்டு மண் உலகத்துக்கு ஜெனித்தார். அதே போல கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம சாட்சியுள்ள மக்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நம்ம புதிய ஜீவனாய் காணப்படுகணும். இல்லன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை வேஸ்ட். நீங்க கிறிஸ்துவங்களா இருக்கிறீங்களா? ஒரு பண்டிகை கிறிஸ்துவங்களா இருக்கிறீங்களா? நீங்க எப்படியாகி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த நாட்களில கொரோனா என்ற நாட்களில உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும், உங்களுக்குள்ள ஒரு பதற்றம் வந்திருக்கும். உங்க நெருங்கிய நண்பர்கள் இறந்து போயிருக்கலாம், சொந்தக்காரங்கள் இறந்து போயிருக்கலாம், அநேகர் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், உங்க பிசினஸ் போயிருக்கலாம், உங்களுடைய வேலை போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்புகிற ஒரு மக்களும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடைக்கும். ஆனா கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இல்லத்திலையும் உள்ளத்திலையும் என்ன பண்ணோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அனுதினமும் பிறக்கணும். நம்ம அனுதினமும் சாட்சியுள்ள மக்களாய் காணப்படணும். நம்ம இந்த சரீரமானது நம்ம அனுதினமும் பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஆத்மா ஆண்டவருக்குள்ள குதூகலமா சந்தோஷத்தோட அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென். அப்படியாக இந்த மாதமானது நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை நம்புகிறீர்களோ, உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷமா இருக்கும். நீங்க எந்த கவலையும் பட வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம இந்த நாள்ல நம்ம ராணி
இந்த நாளில் வந்து worship-ஐ லீட் பண்ணும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 பாடல்களை பாடுவாங்க. அவங்க பாடும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதான் எங்களோட கூட பாடும்படியா கேட்டுக்கொள்கிறேன். இப்ப சிஸ்டர் ராணி வந்து பாடல வந்து பாடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதித்து மகிழ்ந்து பாடி துதிக்க நம்மளுக்கு அந்த கிருபையை தந்ததற்காக ஆண்டவருக்கு கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அவரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் நாம் அவரை அண்டி வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு குறையும் அவர் வைப்பதில்லை. அப்படியாகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை அண்டி வரும் பொழுதெல்லாம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக குடும்பமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் தம் கிருபையால் தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக அவர் இந்த நாளில் பிறக்க போகும் இந்த நாளில் அவரை நாம் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் துதித்து மகிழ்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் அண்டி வரும் பொழுது நமக்கு தேவையான வரங்களை அளிப்பவர் அவர் ஒருவர் தாமே. வாக்கு மாறாத தெய்வம் அவர் ஒருவர் தாமே. அவரை மிஞ்சி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அப்படியாக இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி நாம் பார்த்து துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நம் செவிகளில் கேட்டு அதன்படி நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அவர் நமக்கு இரட்டிப்பான காரியங்களை ஒவ்வொரு நாள் வாழ்க்கை கொண்டு போகிறார். அப்படியாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவரை ஒவ்வொரு நாளும் அண்டி வாருங்கள். அவரோடு ஒரு 5 நிமிடம் உரையாடுங்கள். அவருடைய வல்லமை எத்தனை மிக்க வல்லமை உள்ளது என்று ருசித்து பார்க்க வேண்டும். நான் அப்படியாகத்தான் அவரை நான் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவோ நாட்களால் அவரை நான் மறந்து போயிருக்கலாம். நான் அப்படியாகத்தான் இப்பொழுது நான் அவரை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய பாடல்களை பாடும் பொழுது என்னையே நான் அறியாமல் அவரை நான் மகிழ்ச்சியோடு அவரிடம் வந்து அண்டி வரும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு குறைவும் வைப்பதில்லை. என்னுடைய விளைவீனைகளை எடுத்துக் கொண்டு எனக்கு பலத்தை கொடுப்பவர் அவர் ஒருவர் தாமே. உற்சாகத்தையும் உடல் உற்சாகத்தையும் உடல் சுகத்தையும் கொடுப்பவர் அவர் ஒருவர் தாமே. அப்படியாக நீங்களும் அவரை அண்டி வாருங்கள். அவரை நோக்கி ஒரு 5 நிமிடம் துதியுங்கள். அவர் எத்தனை உங்களுக்கு வல்லமையான காரியங்களை வாக்கிய பண்ணுவார் என்று நீங்களே ஒவ்வொரு நாளும் அவரை ருசித்து பாருங்கள். அப்படியாகத்தான் இதோ ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அண்டி வரும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை வாக்கிய பண்ணுகின்றார். அப்படியாக இந்த காலவேளையில் நாம் அவரை துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தையை நாம் செவிகளில் கேட்டுக்கொண்டு மனதில் பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் அவரோடு அவருடைய பாதையில் நாம் செல்லும் போதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு நன்மையான காரியங்களை வாக்கிய பண்ணுவார். அப்படியாக நாம் இந்த நேரத்தில் ஆராதனை நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடுவோமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில் இந்த பிறக்க போகும் இந்த நன்னாளில் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்கும் போதெல்லாம் நமக்கு நன்மையான காரியங்களை தருகிறார். கேட்கும் பொழுது நம் தேவன் தருபவர், தட்டும் பொழுது நம்மளுடைய கதவை திறப்பவர், தேடும் பொழுது நம்மை கண்டறிவர். அவருடைய கண்மலையில் எவ்வளவோ நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் கண்மலையில். அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய அடைக்கலத்தில் நாம் போகும்போது நமக்கு அனைத்தையும் தருபவர். அப்படியாக இந்த பாடல்களின் மூலமாக பாற்று துதித்து அவரை மகிழ்விப்போமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அப்பா தகப்பனே, உடைய சமூகத்தில் அப்பா தகப்பனை குறைவில்லாமல் எங்களை வாழ வைத்ததற்காக நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு தஞ்சமானீர், நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கின்றீர், நீர் எங்களுக்கு துருகமாக இருக்கின்றீர், எங்களுக்கு அப்பா நன்மையான நண்பனாக இருக்கின்றீர் தகப்பனே. அப்பா, உருவாத எண்ணியை உருவாக தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணியை போல் எங்களை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். குறைவான எண்ணங்களை நிறைவாக்கும் நிறைவை நீர் ஒருவர் தாமாப்பா. நாங்கள் பொய்யான வாழ்க்கையில் வாழாமல் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் மெய்யாகவே நாங்கள் உருவெடுத்து மாற்றி நீர் எங்களை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மண்ணான எங்களை அப்பா உங்களுடைய கண்களால் எங்களை கண்டெடுத்ததற்காக நமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்படியாக இந்த பாடல்களின் மூலமாக பாடி நாங்கள் துதித்து மகிழ எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தருவதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பித்து புது பிள்ளைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறோம் அப்பா. அப்படியாக உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் மூழ்க அப்பா எங்களை இந்த நேரத்தில் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மை பணிவனோடு நாங்கள் துதித்து மகிழ்ந்து பாடுகின்றோம் தகப்பனே. அப்படியாக நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நமக்கு கூடான கோடி நன்றி தகப்பனே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்க பிரசன்னத்தில் நீ
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபத்தை செஞ்சுட்டு நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தெய்வமே, இந்த இடத்துல பிரசன்னமா இருக்கிறதுக்காக மக்கள் கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். நீர் வார்த்தையானது எங்க மத்தியில வெளிப்படும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறேன். நம்முடைய வார்த்தையானது ராஜா ஸ்தோத்திரம் அநேக உள்ளத்துல பாய்ந்து அப்ப ரட்சிப்புக்குள்ள வரத்தக்கதாக உதவி செய்யுங்க. இந்த நாளுடைய செய்தி ஆசீர்வதிங்க. நம்முடைய வார்த்தையானது தேனிலும் மதுரமாய் இருக்கிறது ராஜா, அதை எங்களை ருசித்து பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, ஜெயித்த கட்டடுங்க. இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி மன்றாடுறது நல்ல தாப்பனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். யாருக்கெல்லாம் ஸ்வீட் பிடிக்கும்? எல்லாருக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். கசுப்போட ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்மளுக்கு ஸ்வீட் பிடிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்வீட் கடையில போயிட்டு ஸ்வீட்டுங்களை வாங்குவோம், பேக்கரியில போயிட்டு ஸ்வீட்ஸை வாங்குவோம், கேக்கை வாங்குவோம். நம்மளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருமே வாங்கி சாப்பிடுவோம். ஆனா இந்த காலத்துல பார்க்கும்போது அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு உடலுக்கு என்ன ஆகுது? ஒத்துக்கிறது இல்லை. அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, அநேக ஜனங்கள் ஸ்வீட் சாப்பிட முடியல. குழந்தைங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? ஜாஸ்தி சாக்லேட்ஸும் ஸ்வீட்ஸும் என்ன பண்ணுவாங்க? பசங்களுக்கு வாங்கின்னு கொடுக்கறத பார்க்கிறோம். ஆனா இதனால அவங்க பல்லுகள் எல்லாம் என்ன ஆகுது? கிடருது. So their tooths and all get decayed. இதனால பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? பசங்களை எப்படியாவது இந்த சாக்லேட்ல இருந்து ஸ்வீட்ல இருந்து விடுபடணும் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆலோசனை கேட்குவாங்க. அப்படியாக இந்த ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை ரொம்ப அடம் பிடிச்சுதான், எனக்கு ஸ்வீட் தான் வேணும்ட்டு. அப்படி ஸ்வீட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் பல்லெல்லாம் கெடுறதுனால அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க ரெகுலரா ஒரு பாஸ்டரை போயிட்டு மீட் பண்ணுவாங்களாம். மீட் பண்ணிட்டு ஜெபித்து ஆலோசனை கேட்டு வர பிள்ளைகளா இருக்கிறாங்க அவங்க. சோ அப்படியாக அவங்க ஆலோசனை கேட்கும் போது இந்த பிள்ளைய என்ன பண்ணாங்களாம்? அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்களாம். இது போல பாஸ்டர், என் பையன், இந்த பையன் ஸ்வீட் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறான், இவன் ஸ்வீட் சாப்பிடாத பட்டிக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டாங்களாம். ஸோ அந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம்? எனக்கு 1 வாரம் 2 வாரம் டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் பையனை கூப்பினாங்க, நான் ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த அம்மா நினைச்சாங்களாம், பாஸ்டர் கிட்ட சொன்ன உடனே அந்த பாஸ்டருக்கு பையன் பயந்து அவன் கீழ்ப்படிவான். ஏன் இவர் 2 வாரம் விட்டுட்டு வான்னு சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு ஒரு நாள் 2 வாரம் விட்டு இவங்க வந்தாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய கூப்பிட்டு சொன்னாங்களா, தம்பி இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது? ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் சாப்பிட்டேன்னா உடம்புக்கு நல்லது இல்லை, உன் பல்லு ஸ்பாயில் ஆகும், அப்போ உன்னுடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும் அப்படின்ட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டார். அதுக்கு இந்த வார்த்தை நீங்க போன வாரமே சொல்லி இருக்கலாமே அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் எனக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், என்னால ஸ்வீட் விட முடியல. சோ நான் ஃபர்ஸ்ட் விட்டு பாக்குறேன், நான் விட்டு பார்த்த பிறகு நான் என்ன பண்றேன்? உன்னுடைய பையனுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன். இன்னைக்கு நான் ஸ்வீட் சாப்பிடாதனால உன்னுடைய பையனுக்கு நான் ஆலோசனை கொடுக்கறேன் நானு அப்படின்ட்டு சொன்னாராம். ஏன்னா நம்ம பழக்க வழக்கம் நமக்குள்ள அது கரெக்டா இருக்கணும். நம்ம யாருக்காவது நம்ம அட்வைஸ் பண்றோம்னாக்கா அந்த அட்வைஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்டா இருக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம வேற ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கும் போது நம்ம அந்த வழியில சரியா இருக்கிறோமா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். நம்ம தெரிஞ்ச பேருக்கு அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? வேற ஒருத்தருக்கும் அட்வைஸ் பண்ண முடியும். ஏய், நானும் இந்த வழியில இருந்தேன், இது போல ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தேன், இந்த பாவ வழியில இருந்தேன், இப்படியாக குடி வழியில இருந்தேன், நீ விட்டுடு, இது உனக்கு சரீரத்துக்கு நல்லது இல்ல, உன் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல, உன் குடும்பத்துக்கு நல்லது இல்ல அப்படின்ட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இல்லனாக்கா நம்ம வேற யாருக்கும் அட்வைஸும் கொடுக்க முடியாது, கைடும் பண்ண முடியாது, கவுன்சிலிங்கும் பண்ண முடியாது. அப்ப நம்ம யாருக்காவது கவுன்சிலிங் பண்ணணும்னா கூட நம்மளுடைய வாழ்க்கை ஸ்திர பண்ணிக்கணும், அப்போதான் நம்ம பண்ண முடியும், வேற ஒருத்தருக்கு சொல்ல முடியும்.
இல்ல நம்மளுடைய வாழ்க்கையே சரியில்லை, வேற ஒருத்தர் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப ஆலோசனையும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உன் வாழ்க்கைய பாரு, அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது, அப்படிதான் வந்து வேற ஒருத்தர் நம்ம என்ன பண்ண முடியும்? கைட் பண்ண முடியும். அப்போ நம்ம பரிசுத்தமா இருந்தா தான், நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டா இருந்தா, நம்மளுடைய ஓட்டம் கரெக்டா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? சபையிலும் சரி, நம்மளுடைய ஜனங்களுக்கும் சரி, நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து போதிக்கலாம், அவங்கள வழி நடத்தலாம். அப்ப ஆண்டுடைய செய்தியை கொடுக்கும் போது அவங்கள என்ன பண்ணுவாங்க? உன்னிப்பா கவனிப்பாங்க, அதுக்கு கீழ்ப்படிவாங்க. இல்லனாக்கா நான் ஒண்ணு பேசிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எதிரில இருக்கிற நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த பாஸ்டர் பத்தி எனக்கு தெரியாது, இவரெல்லாம் இப்படி பேசுறாரு, வெறும் பேச்சு தான், அவருடைய பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா சரியில்லை, அவர் பேசின வார்த்தை வந்து அவருக்கே தான். அப்போ நம்ம வந்து கரெக்டா இருக்கும் போதுதான் நம்ம வேற ஒருத்தர் கைட் பண்ண முடியும், போதிக்க முடியும். இல்லவென்றால் அவங்க வந்து நம்ம சொல்ற ஒரு காரியமும் வந்து அது நம்மளுக்கே வந்து அம்பா திரும்பும். அதனால நம்ம வந்து கரெக்டா இருக்கிறோமா, ஆண்டவருடைய வார்த்தை கரெக்டா பற்றி கொண்டு இருக்கிறோமா, நம்ம வந்து நீதியின் வழியில நடக்கிறோமா, அப்ப நம்ம யாருக்காவது குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா, நம்ம குடும்பம் கரெக்டா இருக்கிறதா, அப்ப நம்ம சாட்சியா இருக்கிறோமா, வேற ஒருத்தரையும் எப்படி சாட்சிக்குள்ள கொண்டாட முடியும் அப்படின்ட்டு நம்மனால என்ன பண்ண முடியும்? நம்ம கரெக்டா தான் வேற ஒருத்தரையும் கரெக்டா நடத்த முடியும். நம்ம வாழ்க்கையே சரியில்லைன்னா வேற ஒருத்தரை நடத்தவே முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தேனுடைய தன்மையை நம்ம வந்து பார்க்கிறோம். ஹனி, எல்லாத்தோட ஸ்வீட் வந்து ஹனி தான். ஆமா இல்லைங்களா? எப்படியாப்பட்டவன் அந்த தேனை எடுத்தானா அவன் நக்காதே விட மாட்டேன்னு சொல்றாங்க. சோ அதனால தேன் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்வீட்டஸ்ட், இட்ஸ் நேச்சுரல் ஸ்வீட். அப்ப அந்த ஹனியானது வந்து இட் ஃபார்ம்ஸ் a குட் டைஜஷன் சிஸ்டம். நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் கொடுக்கிறது, எதிர்ப்பு சக்தி கொடுக்கிறது. அப்போ நம்மளுக்கு வேண்டியது வந்து அந்த தேனானது வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு காயத்தை ஆற்றக்கூடிய தன்மையானது அதுக்கு காணப்படுகிறது. அப்ப ஆன்டிபயோட்டிக்கா வந்து அந்த தேனானது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேனுக்கு வந்து இவ்வளவு தன்மையா இருக்கிறது. இட்ஸ் a natural one. அப்போ வேதத்திலிருந்து இந்த நாளுடைய செய்தி என்னன்னு கேட்கும் போது ஒரு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறனாக்கா, God's word is sweeter than honey. Amen. கர்த்தருடைய வார்த்தை வந்து தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. Amen. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 119 103. Psalms 119 103. How sweet are your words to my taste, sweeter than honey to my mouth. Amen. படிக்கலாமா இங்கிலீஷ் தமிழ்ல? உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். Amen. உம்முடைய வார்த்தை வந்து எத்தனை இனிமையா இருக்கிறது. அப்போ என்ன நாக்குக்கு எப்படியாக இருக்குது? தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. Amen. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்து இப்படியாக காணப்படுகிறது, தேனிலும் மதுரமா இருக்கிறது. இது யார் சொல்லுது? இது தாவீது ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய அனுபவம், அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியமா வந்து அவர் வந்து வார்த்தையால என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். பாடுகள் மூலியமா வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவன் தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுடைய தவறான வாழ்க்கையை பார்க்காதபடிக்கு அவன் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தானோ அவன் உண்மையா நடக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மாற்றுதல் வந்து தெரிந்திருக்குதோ அது வந்து அவன் வந்து வார்த்தையா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான்? சொல்லி இருக்கிறான். அப்போ தாவீதானவர் வந்து ஆண்டவர் வந்து அப்படி பற்றி கொண்ட மனுஷனாய் காணப்பட்டான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அவன் செஞ்ச எல்லா காரியத்தை வந்து ஆண்டவர் முன்னாடி வந்து புலம்புனா காணப்படுகிறான். அவனுடைய பாவத்தை எல்லாம் வந்து அனுதினமும் ஆண்டவருடைய பாதையில வந்து அறிக்கையிட்ட மனுஷனாய் காணப்படுகிறான். அப்போ தாவீதானவர் வாழ்க்கை பார்க்கும் போது அவர் ஒரு மேய்ப்பனா இருந்தான். ஆண்டவர் வந்து இவனை தெரிந்து கொண்டார், இவனை அபிஷேகித்தார், இவனை வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ராஜாவாய் மாற்றினார்.
அப்ப சாதாரண மனுஷனை வந்து ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தை கொடுக்கிறாருனாக்கா இவனுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ பக்தியும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையும் அவனுக்குள்ள அந்த விசுவாசமானது காணப்பட்டது. கோலியாத்தை விழுத்த போதும் சரி அவனுக்குள்ள வந்து ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த உலகத்தை காட்டிலும் பிலிஸ்தீன் தேவனை காட்டிலும் என் தேவன் பெரியவராயிருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார் என்று அவன் உணர்ந்தான். அதனால தான் அவன் கோலியாத் எவ்வளவு டாலா இருந்தாலும் சரி அவனை வந்து என்னால வீற்ற முடியும் என்று அவனுக்குள்ள அந்த விசுவாசமானது காணப்பட்டது. சவுலுக்கு வந்து எல்லா பயிற்சியும் இருந்தது, அவனுக்குள்ள எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனாலும் அவன் வந்து அந்த பெலிஸ்தியரை பார்த்து அவனுக்குள்ள ஒரு பயமும் நடுக்கமும் அவனுக்குள்ள காணப்பட்டது. அவனால வந்து அவனுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று அவன் வந்து நம்பல, விசுவாசிக்கல. அவனுக்குள்ள ஒரு பயமானது காணப்படுகிறது. ஆனா இந்த தாவீது அவன் பார்க்கும் போது அவனுக்குள்ள வந்து அவன் சிறுவனா இருக்கிறான், அவன் வந்து சிறுவனா இருக்கிறான், அவனுக்குள்ள வந்து தெய்வ பக்தி இருக்கிறது, தேவனுடைய நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கு. கர்த்தர் என்கிட்ட வந்து என்ன பண்ணுவாரு, அவனை விழுத்த செய்வார் என்று விசுவாசத்தான் நம்பினான். அதனால அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். சவுலானவன் எப்படியாவது நான் வந்து தாவீதை விழுத்தணும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான், கண்களை கட்டி அவன் வந்து அவனையே நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். எப்படியாவது இவனை வந்து நான் என்ன பண்ணணும், விழுத்தணும், சாவடிக்கணும் அப்படின்ட்டு அவன் வந்து நினைச்சு அவன் வந்து ஒரு சைனியே வச்சிருந்தான். தாவீதான எப்படியாவது நான் என்ன பண்ணணும், கொன்று போட்டுடணும். ஜனங்கள் என்ன சொல்றாங்க, கோலியாத் செத்த ஒண்ணு சவுல் கொண்டு 1000, ஆனா தாவீது கொண்டது 16. அப்போ இதெல்லாம் காதுக்குள்ள கேட்கும் போது சவுல வந்து தாவீதானவர் வந்து சவுலோட பெரியவனாய் காணப்படுகிறான். இவர் ராஜா வந்தும் ராஜாக்கு வேண்டிய மகிமை, ராஜாக்கு வேண்டிய கணம் கிடைக்கவே இல்லை. அப்போ ஜனங்க மத்தியில எல்லாருடைய வாயில யாருடைய வார்த்தை தான் இருந்தது, யாருடைய பேர் தான் இருந்தது, தாவீதுடைய பேர் மாத்திரத்தான் இருந்தது. ஏன் தாவீதுடைய பேர் இருந்துச்சுனாக்கா ஆண்டவர் வந்து தாவீது மேல பிரியம் வச்சிருந்தாரு, அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது, பாராட்டினாரு. அவ வந்து நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேல ஆள போகிற மனுஷனா இருக்கிறான். சோ சவுலானவன் வந்து அவ வந்து தப்பான வழியில போயிட்டா, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதே போயிட்டா, அவன் வந்து ஆண்டவருடைய மகிமையை வந்து அவனை விட்டு போயிடுச்சு. ஆனா தாவீதானவர் எப்பெல்லாம் அவன் கொன்னணும்னு நினைச்சானோ தாவீதானவன் என்ன பண்ணான், ஒரு எங்கடி என்ற இடத்துல போயிட்டு அவன் என்ன பண்ணான், மறைஞ்சு கொண்டான். அது வந்து இட்ஸ் எ கேவ். அந்த இடத்துல பார்க்கும் போது எல்லா விதமான பழங்கள் எல்லாமே, வெஜிடேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஆண்டவர் வந்து உன்னை ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சு இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையில வந்து நீ விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை வந்து நீ ருசிச்சு பார்க்கணும். அப்போதுதான் உன்னால வந்து நீ வந்து நன்மையான காரியத்தை ஆண்டவரை பத்தி நீ வந்து என்ன பண்ண முடியும், புகழ முடியும், சொல்ல முடியும். அப்ப நீ ஆண்டவரை ருசிக்கவே இல்லை, அவருடைய வார்த்தையை நம்பவே இல்லை, அவருடைய வார்த்தையில இருக்கிற அந்த தன்மையை வந்து உன்னால உணரவே முடியலனாக்கா நீ ஆண்டவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அணு தினமும் வாசிச்சு அது ருசிக்கிற மனுஷனா நீ என்ன பண்ணணும், காணப்பட வேண்டும். அப்போ தாவீதானவர் பார்த்தாக்கா ஆண்டவர் எல்லா சத்ரு கிட்ட இருந்து என்ன பண்ணாராம், ஆண்டவர் வந்து அவனை வந்து தப்பி வைக்கிறா காணப்படுகிறார். அதனாலதான் தாவீதானவன் வந்து சந்தோஷத்தோட அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தை வந்து எனக்கு ஒரு சுவையா இருக்கிறது, அவருடைய வார்த்தை வந்து தேனிலும் மதுரமா இருக்கிறது, என்னுடைய நாக்குக்கு அப்படியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்ப நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த ருசி தன்மை வந்து உங்க நாக்குக்கு தான் தெரியும். அந்த நாக்குக்கு உங்களுக்கு தெரியணும்னாக்கா அந்த உடம்புக்கு தான் அது வந்து போய் சேரும். அப்போ ஆத்துமாக்கு எதுதான் போய் சேரும், ஆத்துமாக்கு ஆறுதலா இருக்கணும், அப்போ சமாதானமா இருக்கணும். அப்ப நீ ஜெயித்தவனா இருக்கணும்னாக்கா உன் ஆத்மா வந்து அவர் வந்து எல்லா விதமான நன்மையான காரியத்தினால ஆசீர்வதிக்கிறாருனாக்கா அவர் வார்த்தை உனக்குள்ள இருக்கும் போது அந்த ஆத்மானது சந்தோஷப்படும். நீ வந்து இந்த சரீரத்துக்கு வேண்டியது எல்லா ஆகாரத்தையும் கொடுத்துற, ஆனா உன் ஆத்மாக்கு நீ என்ன கொடுக்குற,
உன் ஆத்மா வந்து நீ சந்தோஷப்படுத்தணும்னாக்கா நீ தேவனுடைய வார்த்தையை வந்து ருசிச்சு பார்க்கணும். அந்த ருசியும் அந்த சுவையும் வந்து தான் அந்த ஆத்மா வந்து சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நம்ம வாசிக்குவோம். சங்கீதம் 19:10. They are more precious than gold, than much pure gold. They are sweeter than honey from the honeycomb. Amen. படிமா. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. Amen. இப்போ பொன்னெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கோல்ட். They are more precious than gold. கோல்ட் வந்து நீ வந்து இப்ப வந்து 916 கோல்டுன்றாங்க, 24 கேரட் கோல்டுன்றாங்க. இந்த கோல்டெல்லாம் நம்ம எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? வரும் சரீரத்துக்கு, இந்த காதுக்கு, இந்த மூக்குக்கு, ஒட்டியானோ எது எது செஞ்சு போட்டுக்கிறீங்களோ காலுக்கு, இதுக்கு தான் வந்து அந்த கோல்டானது பயன்படுத்தும். அப்போ இந்த தேனானது வந்து it is sweeter than honey from the honeycomb. honeycomb பண்ணும்போது அந்த honeycomb இருக்கு தெரியுங்களா, அந்த நெஸ்ட், அதுல இருந்து வருது வந்து இன்னும் ஸ்வீட்டா இருக்குமா. நீங்க வந்து அந்த பிழிஞ்சு எடுக்கிறதோட அதுக்குள்ள இருக்கிற அந்த கோம்புக்குள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா. அப்போ இந்த தேனிலும் மதுரமா இருக்குது என்றால் அப்ப நம்ம ஆத்துமாக்கு வந்து தேனிலும் மதுரமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த கோல்டானது எப்படி இருக்கிறது? கோல்டு வந்து ஒரு வெளி தோற்றத்துக்கு மாற்றம் தான், ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா வந்து தேனிலும் மதுரமாய் நம்ம ஆத்மா வந்து காணப்பட வேண்டும். உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். அப்பதான் உன்னால வந்து அது ருசிச்சு பார்க்க முடியும். இன்னொரு வார்த்தையை வாசிப்போம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசிச்சு பாருங்க. கர்த்தரை நம்புகிற மனுஷனோ பாக்கியவானாய் காணப்படுகிறான். Psalms 34:8 says, taste and see that the Lord is good. Blessed is the one who takes refuge in him. Amen. அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? ருசிச்சு பார்க்கணும். அவருடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு எப்படியாக இருக்கிறதுனாக்கா நம்ம ஆறுதல் படுத்தும், நம்மள வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் வெளிச்சமா இந்த உலகத்துக்கு வந்தார். இருளில இருந்து நம்மள என்ன பண்ணாரு? மீட்டு எடுத்தார். அந்தகார இருளில இருந்து நம்மள வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையான காரியத்தை காணத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் ரத்தத்து மூலியமா நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு? மீட்டு எடுத்து இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒரு இனிமையாந்து மாத்திரமே வா. அவருடைய வார்த்தை வந்து நம்மள வந்து வழி நடத்துறதுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. நம்மள வந்து பாவத்திலிருந்து பரிசுத்த தன்மத்துக்கு கொண்டு வரதுக்கு இருக்கிறது. அவர் வந்து உயிருள்ள தேவனா இருக்கிறார். நம்மள வந்து அவர் கண் பார்வையிலே என்ன பண்ணுகிறார்? அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம் அழித்தாரு, அவனுக்குள்ள வந்து விசுவாசம் இருந்தது. கர்த்தரை நம்பி வந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்களை ஆண்டவர் அழித்திருந்தாக்கா நீங்களும் வந்து அந்த நன்மையான காரியத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? காண முடியும். சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். நான் மரண பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். அந்த விசுவாசமானது நமக்குள்ள காணப்பட வேண்டும். Even though when we walk through the valley of shadow of death, I shall fear no evil. Amen. தன் கோலும் தடியும் என்ன பண்ணும்? தேற்றும். உம்முடைய வார்த்தை எனக்கு தேற்றும். உம்முடைய வழியை வந்து என்ன காமிக்க சொல்லும். உங்களுடைய கோல்னால என்ன பண்ணுவீங்க? நீங்க அடிச்சு என்ன வந்து கரெக்டான வழியில என்ன நடத்த வைக்குவீர். அதனால நான் வந்து பயப்பட மாட்டேன். நான் எந்த பள்ளத்தாக்கிலும் நான் விழ மாட்டேன். விழுந்தாலும் நீர் என்ன பண்ணுவீர்? என்ன வந்து அந்த பள்ளத்தாக்குல இருந்து மீட்டெடுத்து என்னை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறீர். அப்போ அந்த மரணம் என்றது நம்மளுக்கு வந்து ஒரு பயமும் இல்லை. ஏனென்றால் உயிரோட இருக்கிற கர்த்தர் வந்து நம்மளோட கூட இருக்கிறபடினால நம்மளுக்கு அந்த மரணம் என்றது பயமே இல்லை. கிறிஸ்துவனா இருந்தீங்கன்னா
நீ வந்து உயிருள்ள சாட்சியா இருக்கணும். ஆமென். நீ உயிருள்ள சாட்சியா இருக்கும்போது மரணமானது உனக்கு பயமே இல்லை. கிறிஸ்தவனுக்கு எது ராஜ்யமாய் காணப்படுகிறது? எது குடியிருப்பாய் காணப்படுகிறது? பரலோகமானது குடியிருப்பாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவனுக்கு எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்க குடியிருப்பு வந்து இந்த பூமி அல்ல, பரலோகமே. நம்மளுடைய ராஜ்யம் வந்து பரலோகம். கிறிஸ்துவங்களுக்கு வந்து இந்த பூமியில வந்து கொஞ்ச நாள் தான், மனுஷனுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்ச நாள் தான். இந்த மரணம் எல்லாருக்கும் நிச்சயம். அப்ப இந்த மரணம் நிச்சயம் என்றால் இந்த சரீரம் வந்து அழிக்கப்படும். ஆனா அவனுடைய ஆத்மா அழியாத இருக்கும். அந்த ஆத்மா வந்து கர்த்தரிடத்துல பதில் கொடுக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. நீ எந்த தீன்மை செஞ்சிருக்கிறாலும் எந்த நன்மை செஞ்சிருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் டைம்ல நியாய தீர்ப்பு நாளில வந்து ஆண்டவர்கிட்ட நீ வந்து நீ செஞ்ச காரியத்தை வந்து அந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு பட்டியல் போட்டு காமிக்குவார். அப்ப நீ எந்த நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறியோ அதுக்கு வேண்டிய பதில் உனக்கு கிடைக்கும். எந்த தீமையான காரியம் செஞ்சிருக்கிறியோ, எந்த பாவ வழியில நீ போய் கொண்டிருக்கிறியோ அதற்கு வேண்டிய நியாய தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்படும். நம்ம எரேமியால வாசிச்சோம், ஆண்டவருடைய வார்த்தை வந்து அக்னியா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அக்னியா இருக்கிறது என்றால் அவர் வந்து இஸ்ரேல் மக்கள் எப்படியாக நடத்தினார்? அவர் மேகஸ்தம்பமா பகல்ல நடத்தினார், இரவுல வந்து அக்னி ஸ்தம்பமா அவர் வழி நடத்தினார். அவர் முதல்ல வந்து அக்னியாய்த்தான் வந்து இந்த உலகத்துல இறங்கி மோசையோட கூட பேசின கர்த்தராய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தை வந்து அக்னியா இருக்கிறது. அவங்கள யாரெல்லாம் பரிசுத்த மனுஷராக காணப்படுதோ அந்த அக்னியா வந்து அவங்கள சுடவே சுடாது. யாரெல்லாம் ரைச்சியஸா இருக்கிறாங்களோ that fire will not quench them. அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை வந்து சமட்டை போல இருக்குமா. இட் will be like an hammer. அவருடைய வார்த்தை வந்து ஹேமர் போல இருக்கும். அந்த ஹேமர் எதுக்கு பிரயோஜனம்? அந்த ஹேமர் வந்து ஒரே ஒரு தட்டு தட்டினா மலையும் வந்து விழுந்துடும். அப்போ மனுஷனை தட்டினாக்கா எப்படி இருக்கும் யோசிச்சு பாக்குறீங்களா? அப்போ ஆண்டவர் வந்து அன்பார் மட்டும் இல்ல, அவர் வந்து சிக்ஷிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் வந்து நன்மையான காரியத்தை மாத்திரம் அல்ல, உனக்கு தேவையான காரியத்தை மாத்திரம் சந்திக்கிறது அல்ல, நீ கரெக்டா அவருடைய வழியில நடக்கணும்னு உன்னை என்ன பண்ணுவாரு? அடிச்சு வழி நடத்துவார். உங்களுடைய அப்பா அம்மாவும் இந்த உலகத்துல வந்து உனக்கு பெற்ற அப்பா அம்மாவும் வந்து அவங்க வந்து உன்னை வந்து கரெக்டான வழியில நடத்தலைன்னா அவங்க நிஜமானமே உங்க அப்பா அம்மா கிடையவே கிடையாது. நீ வந்து நன்மையா கரெக்டான வழியில நடக்கணும். திருட்டு பழக்கம் இருக்கக்கூடாது. நீ வந்து பொய் சொல்லக்கூடாது. நீ வந்து நேர்மையா இருக்கணும். நீ வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு உயர் ஸ்தானத்துல இருக்கணும்னு எல்லா பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க? நினைக்குவாங்க. அப்படியாகத்தான் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து பெருமனால ஆளி அவங்க என்ன பண்ணணும்? சிக்ஷித்து அவங்க பிள்ளைகளை வழி நடத்தணும். அது போல பெற்றோர்கள் இல்லைனாக்கா நீங்க அநேக பிள்ளைகளை பார்க்கலாம், அவங்க வந்து தப்பான வழியில என்ன பண்ணிருக்காங்க? போயிருக்கிறாங்க. சோ நம்ம வந்து ஒரு பெற்றோர்கிட்ட பேசும்போது இப்படியாக அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லினாங்க. அவன் குழந்தையா இருக்கும் போது நான் தூக்கின பிரதர், அவன் வந்து என்ன பண்ணுவான்? என்ன வந்து குழந்தையில வந்து கால் எடுத்து ஒதுக்குவான். எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். என் குழந்தை வந்து என் நெஞ்சத்து மேல என்ன பண்ண அந்த குழந்தைய வந்து ஒதுக்கிறது. அப்போ அந்த சந்தோஷம் வந்து எப்படி இருக்கிறதுனாக்கா, குழந்தை ஒதுக்கிறது வந்து அப்பாவுக்கு சந்தோஷமாய் காணப்படுகிறது. அது குழந்தையா இருக்கிற மட்டும் தான் அது சந்தோஷம். வளர்ந்த பேருக்கு அதே காரியத்தை செய்யும் போது பெற்றோருக்கு சந்தோஷப்பட முடியுமா? அந்த பெற்றோருக்கு அது போல நிலைமையானது காணப்பட்டது. பெரியவங்க ஆயிட்ட பேருக்கு அப்பா அம்மாவை மதிக்காதவனா இருக்கிறான், அவன் கீழ்படிதானா இருக்கிறான். அப்பா அம்மாவை என்ன பண்றான்? அவன் காலுனால ஒதுக்கிற மனுஷனாய் காணப்படுகிறான். அப்ப அவனை சின்ன வயசுல திருத்தி வளர்த்து இருந்தாக்கா இது போல காரியங்களை அவன் என்ன பண்ணிருக்க முடியாது? செஞ்சு இருக்க முடியாது. தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது கர்த்தரை வந்து எப்பவுமே அவரோடு கூட வச்சிருந்தானா. சங்கீதம் 16:8 நம்ம வாசிக்கிறத கேட்போம். Psalms 16:8 says, I keep my eyes always on the Lord, with him at my right hand I will not be shaken. Amen. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், முன்னாடி வச்சிருக்கிற அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. The Lord is on my right side.
கர்த்தர் எப்பவுமே வந்து ரைட் சைடுல தான் இருப்பாங்க. Amen. Amen. தாவீதுக்கும் ஆண்டவர் எந்த பக்கத்துல இருந்தாரு? வலது பக்கம் இருந்தது. அந்த இடத்துல தாவீதானவர் வந்து உருக்கமா கரெக்டா சொல்லுகிறார். ஆண்டவர் வந்து எப்பவுமே வந்து அவன் வந்து முன்னாடி வைக்கிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் அவனுக்குள்ள ஆண்டவர் வந்து அவர் ருசிச்சு பார்த்ததுனால கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் அப்படின்னு அவன் ருசிச்சு பார்த்தான். அவன் பாவத்துல இருக்கும்போது அவன் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் வந்து அவன் மேல தயவு பாராட்டி அவனை மன்னித்தவராய் காணப்படுகிறான். அது வந்து தாவீதானும் உணர்ந்திருக்கிறான். அப்படியாக நீங்க எந்த பாவ செயலில இருந்தாலும் சரி, ஐயோ நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, என்ன கர்த்தர் மன்னிப்பாரா இல்லையா புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க எந்த பாவத்துல இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு போக கூடாது என்று அவர் வந்து விரும்புகிறார். அப்ப நீ வந்து நரகத்துக்குள்ள போக கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ ரட்சிப்புக்குள்ள வரணும். அதற்காக நீ வந்து பாவ மன்னிப்பு முழு இருதயத்தோட நீ கேட்டியனா நீ என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம வந்து எப்பவுமே முழு இருதயத்தோட தான் ஆண்டவர் இடத்துல அறிக்கையிடணும். அப்பதான் ஆண்டவர் வந்து உன்னுடைய இருதயத்தை பார்த்து அவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். மத்தேயு 22:37 பார்க்கும். கர்த்தரை நம்ம எப்படி நேசிக்கணும்? Love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. கர்த்தரை எப்படியாக நேசிக்கணும்? Lord Jesus Christ says you have to love your Lord. படிங்க brother. 22:37. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். ஓகே, உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல திட்டம் தெளிவா வந்து அவர் வந்து மக்கள் இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. ஆமென். நீ ஆண்டவரை எப்படியாக நேசிக்கணும்? நீ முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை நேசிக்கணும். நீ அன்பு கூறணும். ஆண்டவரை நீ அன்பு கூறும்போது தான் அவருடைய வார்த்தையை உன்னால என்ன பண்ண முடியும்? ருசிக்க முடியும். நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை ருசிச்சனா நீ வந்து தப்பான வழியில உன்னால என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. நீ தவறான வழியில போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை சிக்ஷிக்கிறவரா இருக்கிறார். உன்னை வந்து அந்த வழியில போகாதபடிக்கு இந்த வழியில நடக்க சொல்லுகிறவரா இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வந்து அப்படியாக இருக்கிறது. நம்மள வழி நடத்துகிற காரியமாய் காணப்படுகிறது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் என்ன பண்றாரா? வார்னிங் கொடுக்கிறாராம். ஏய், நீ இது போல நடக்காத, இந்த வழியில நடக்காத என்று. அப்ப பரிசுத்தவான் வந்து அந்த வழியில நடக்காதபடிக்கு நம்மள வந்து பாதுகாத்துக் கொள்கிறாரா? He makes the wicked person to turn away from his way. அவர் வந்து நீ பொல்லாத வழியிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ மனம் திரும்பி இந்த வழியில நடு என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம வந்து பொல்லாத வழியில நடக்க கூடாது. நம்ம பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வந்து அவருடைய நல்ல வழியில நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். எசேக்கியேல் 3:17 வாசிப்போம். இன்னொருத்தர் 33:7 எடுத்துக்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 3:17. மனுபுத்திரனே, ஓகே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலானாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து வாயினால கேட்டு நீ என்ன பண்ற? உன்னுடைய ஜனங்களை, இஸ்ரேல் மக்களை நீ வந்து எச்சரிக்கணும். அவங்க வந்து இந்த வழியில போகாதபடிக்கு நீ எச்சரிக்கணும். அப்ப இது எச்சரிக்கை யாருக்கு கொடுத்திருக்கிறது? ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டுடைய வார்த்தை வந்து அவங்க தப்பான வழியில போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிச்சு அவங்கள வந்து கரெக்டான வழியில வந்து நடக்க செய்யணும். ஆமென். ஆமென். 33:7 வாசிக்கலாம்.
33:7 Ezekiel. மனுபுத்திரனே, Okay. நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. Amen. Amen. அதே வார்த்தை தான் இந்த இடத்துலயும் கொடுக்கிறதுக்கு நம்ம அவருடைய வாயினால கேட்ட வார்த்தையை ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இந்த மக்களுக்கு வார்னிங் யார் கொடுக்கப்பட்டிருக்குது? அந்த தேவ ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் அவங்களுடைய ஜனங்களை இஸ்ரேல் மக்களை எச்சரித்து அவங்களை அந்த வழியில நடக்காதபடிக்கு நீ வழி நடத்தணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறத பாக்குறோம். யோவான் 4:2 சொல்லுகிறது, taste the word of God is sweet. ஆண்டவருடைய வார்த்தை ருசிச்சு பாருங்கள். ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சோ 1 பேதுரு 2:3 பாக்குறோம், ஆண்டவர் நல்லவராய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. So Revelation chapter 10:9 வாசிப்போம். Revelation 10:9. ஜனங்களிலும் நான் கோத்திர 10:9. Revelation 10:9. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல் மதுரமாயிருக்கும் என்றார். ஆண்டுடைய வார்த்தை தேனிலும் மதுரமாய் இருக்குது என்று சொல்லினேன். God's word is sweeter than honey. Amen. இந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையானது ஒரு ரெவலேஷனாய் காணப்படுகிறது, ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறது. ரெவலேஷன் பார்க்கும் போது ஆண்டுடைய வருகை குறித்து பேசுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ தூதர் மூலியமா யோவான் இடத்துல பேசுகிறத பாக்குறோம். அப்போ யோவான் இடத்துல பேசும்போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஸ்க்ரால நான் கொடுத்திருக்கிறேன், நீ என்ன பண்ண, அந்த ஸ்க்ரால நீ சாப்பிடு. அது சாப்பிடும் போது உனக்கு அது எப்படியாக இருக்கும்? வயிற்றுக்கு கசப்பாய், வாய்க்கு இனிமையா இருக்கும். ஸ்க்ரால் என்றது என்ன பிரதர்? ஸ்க்ரால் புஸ்தகம். ஓகே, ஸ்க்ரால் என்றது இந்த இடத்துல புஸ்தகம் ஒரு ரோல் ஆனது ஸ்க்ரால் என்ற ரோல் மாதிரி இருக்கும். அது வானத்திலிருந்து இறங்குறத பாக்குறோம். அந்த இடத்துல வானத்திலிருந்து இறங்குறத ஆண்டவர் சொல்லி நீ என்ன பண்ணு, வாங்கி புசி சார். அப்போ அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தெல்லாம் யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறத பாக்குறோம். யோவான் கிட்ட சொல்லுகிறார், நீ வாங்க சாப்பிடும் போது அது எப்படி இருக்கும்? தேனிலும் மதுரமா இருக்கும். It will be sweet. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஸ்வீட்டாய் காணப்படுகிறது. ஆனா வயிற்றுக்கு போன பிறகு அது எது போல இருக்கிறது? அது ஒரு கசப்பாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவ ஏன் கசப்பா இருக்குதுன்னு சொல்றானாக்கா, ஐயோ எதிர்காலம் இது போல இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை இருக்கும் போது இது போல நடக்க போகிறது அப்படின்ட்டு அந்த சாப்பிட்டு அந்த ருசிச்சு பார்த்து அவன் கவலைப்படுகிறவனாய் காணப்படுகிறான். So there is a day for the rapture. நம்ம பரிசுத்தமா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? 2 பேர் இருக்கும் போது ஒருவன் எடுக்கப்படுவான். அது இந்த காலத்துல நடக்க போகிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையானது யாரெல்லாம் பற்றி கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ருசிச்சு பார்த்து இருக்கிறாங்களோ, அவங்க இந்த ராப்சர்ல எடுக்கப்படுவார்கள். அது கண்ணு நுடியில போல எடுத்துக்கொள்வாங்களாம். கண்ணு நீ டக்கு நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அதோட ஃபாஸ்டா இந்த காரியம் நடக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த ராப்சர் ஆனது இட்ஸ் a definite thing. இந்த ராப்சர் ஆனது நிச்சயமா நடக்க போகிறது. ஏனென்றால் காலம் பொல்லாத காணப்படும். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வருத்தான் இதெல்லாம் ஒரு அறிகுறியா இருக்கிறது. கொரோனா என்றது ஒரு அறிகுறி. 1 வருஷம் காலம் இந்த உலகமே தத்தளித்து போயிருக்கிறது, மரணத்துக்குள்ள போயிருக்கிறது. இந்த வியாதினால மரணம் வருது யாருக்கும் தெரியாது. இந்த ஆரம்பம் பார்க்கும்போது, ஜனவரி பார்க்கும்போது நம்ம நினைச்சோம் இந்த மாசம் இந்த வருடமானது சந்தோஷமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ரெட்டிப்பான சந்தோஷம் நம்மளால பார்க்க முடியும். ஆனால்
அநேகர் வந்து அதை வந்து பார்க்க முடியவே இல்லை. கொரோனான்றது அநேகர் அழித்து விட்டது. அநேக வாழ்வுதாரம் வந்து சீரழிஞ்சு போயிடுச்சு. அது போலையானது காணப்படுகிறது. அவங்க கீழே இருக்க பணமும் என்ன பண்ண முடியல, உயிரை காப்பாற்றவே முடியல. அப்போ ஆண்டுடைய வார்த்தையானது வந்து நம்ம ருசிச்சு பாக்குறோமா இருக்குது. இந்த இடத்துல யோவானான் வந்து அந்த ஸ்க்ராலை வந்து சாப்பிட்டான். அந்த புஸ்தகத்தை வந்து அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், சாப்பிடும் போது அவன் நாக்குக்கு தேனாய் இருந்தது. ஆண்டுடைய வார்த்தை அப்படிதான் தேனாய் இருக்கும். ஆனா உங்களை சீர்படுத்தணும்னா, உன்னை சரிப்படுத்தணும்னா, கரெக்டான வழியில நடத்தணும்னா ஆண்டுடைய வார்த்தை வந்து சமட்டியாய் காணப்படும். மலையை பெழுக்கிற அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையானது காணப்படும். அப்போ உன்னை வந்து சரிப்படுத்துறதுக்கு அவர் வந்து ஒரு கோலை வச்சு உன்னை என்ன பண்ணுவாரு, சரிப்படுத்துவார். ஆனா வயிற்றுக்கு கசுப்பா இருக்கிறது. அப்ப இது போல எல்லாம் நடக்க போகிறது. நமக்குள்ள அந்த பயமும் தயக்கமும் கிறிஸ்துக்குள்ள வர வேண்டாம். நம்ம வந்து உண்மையோட உத்தமத்தோட இருக்கும் போது நமக்குள்ள அந்த கசுப்பு தன்மை காணப்படுகிறது. இந்த உலகமானது அழியக்கூடியதா இருக்கிறது. எப்படி மாளிகை இருந்தாலும் எல்லாம் அழியக்கூடியதா இருக்கிறது. சோதோம் கோமரா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை வந்து அவங்க மனம் திரும்பாதனால என்ன பண்ணாரு, அக்னினால போட்டு அழிச்சதை பார்க்கிறோம். இன்னமும் அந்த நாடு வந்து அந்த சோதோம் கோமரா என்னது அப்படியாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்னால கூடாதது ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தை வந்து உண்மை உள்ளதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை வந்து வெறுமையா திரும்புறது இல்ல. அவர் வந்து எப்படியாக வராரா இந்த உலகத்துக்கு வந்து வருவது. நம்ம வந்து ரெவலேஷன் 3:3 வாசிக்குவோம். ரெவலேஷன் 3:3 அவர் எப்படியாக வரப்போகிறார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட படிங்க வகையை 3:3 ஆகையால் நீங்க கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறத பாக்குறோம். நீ மனம் திரும்பு. எல்லாருக்கும் இது வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாய் காணப்படுது. மனக்குலமே நீ மனம் திரும்பு. மனுஷனே நீ மனம் திரும்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடி சீக்கிரத்துல வரப்போகிறார். அவர் வந்து திருடனை போல வருவார். ஆமென். இன்னொரு அந்த லாஸ்ட் வசனம் இன்னொரு வாட்டி படிக்கிறீங்களா? இந்த 3:3 ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை திருடனை போல் உன்மேல் வருவேன். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். நீ வந்து விழித்திருக்கலனாக்கா, நீ ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நீ நம்பலனாக்கா, விசுவாசிக்கலனாக்கா, நீ கண்மூடி தூங்கி இருந்தீனா நீ வந்து ஒரு செத்த பணமாய் காணப்படுவாய். உன் கண்களுக்கு நீ ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சமாய் காணப்படுகிறது. அந்த வெளிச்சமானது உனக்கு எதிர்காலம் வந்து உன்னால என்ன பண்ண முடியும், காண முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்த தன்மையில நடந்து இருக்கிறாங்களோ, ஆண்டவர் வந்து உங்களுக்காக வந்து ஒரு நற்செய்தியை வச்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். ரெவலேஷன் 22:12 படிச்சு நம்ம முடிப்போம். ஆண்டவர் வந்து எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்து ஆண்டவருடைய பாதையில நடந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்களோ, ஒருவருக்கும் வந்து அவர் கிரீடத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, அவன் செஞ்ச காரியத்தின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. யாரோடு கூட வருகிறது? ஆண்டவரோடு கூட. அவன் செஞ்ச பலன் ஆண்டவரோடு கூட வருகிறதாம். அது எப்படிப்பட்ட பலனாய் காணப்படுகிறது? ஒரு கிரீடம் இருக்க பிரதர். அதுல ஓகே, இங்கிலீஷ்ல வந்து crown இருக்கிறது. So God has a crown for everybody. Amen. நீங்க செஞ்ச காரியத்துக்கு ஒன்னொன்னுக்கும் ஆண்டவர், நீ உனக்கு சில்வர், உனக்கு கோல்டு, உனக்கு டைமண்ட், அப்படியாக ஆண்டவர் வந்து தன் கிரியையில வந்து அவர் வந்து என்ன பண்றாரா, அவரோட கூட அவர் வந்து அந்த கிரியை எடுத்து கொண்டு வருகிறார். He takes and comes the crown when he comes the second coming.
அவர் வந்து வெகு சீக்கிரம் வருகிறவராய் இருக்கிறார். சோதரம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்பாக்கட்டி நீங்க நிச்சயம் நரகம். சோதரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, அவர் பாவம் செய்யாத ஒரு மனுஷன் நம்மளுடைய பாவத்தை சுமந்து அவருடைய ரத்தத்தை, வெளியேறப்பட்ட ரத்தமானது நம்மளுக்காக சிந்தப்பட்டது. உன்னையும் என்னையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் டெம்பரவரி. ஆமென். ஆமென். ஆனா நம்மளுக்கு நிச்சயம் எது? பரலோக நிச்சயம். சோதரம். நம்ம வாழ்வோம் சாவோம் என்று நினைச்சு கொண்டிருந்தால் நீங்க இருளில் தான் இருப்பீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை இருளில் நடக்காதபடிக்கு, உங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவருடைய வார்த்தை வந்து தேனிலும் மதுரமா இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்படியாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலியமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. May God bless you. ஆமென். ராணி வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் பாட்டு பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போ பாஸ்டர் சார்ல்ஸ் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அதிசயக்கார செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயக்கார செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று நீ
அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நாளிலுமாய் தேவன் தாமே ஊழியக்காரோட பேசின வார்த்தையின்படி தேவன் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டான எல்லா தடைகள், கசப்பான காரியங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி மதுரமாய் மாற்றும்படியாய் அவருடைய வார்த்தை எப்படி தேனிலும் அது தொழிற்தேனிலுமாய் அது மதுரமாய் இருக்கிறதோ அப்படியாக தேவன் வருகிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துபடியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அது நமக்கு வாய்க்கு அது எப்படியா இருக்கிறது? மதுரமா இருக்கிறது. ஆனால் நம்ம வயிற்றுக்கு எப்படியா இருக்கிறது? அது கசப்பா இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். வார்த்தையின்படி வசனத்தின்படி இதோ நான் சீக்கிரமாய் நான் வருகிறேன், வருகிற வேளையிலே அவரவர்களுக்கு தக்கதான அந்த பலனை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையின் வசனமானது இனி வரும் நாட்களிலே நாம் எப்படி 2 பேர் போவோம், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அது மட்டுமல்ல அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. திருடனை போல நான் வருவேன் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய வருகையில நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை நடத்தும்படியாய் நாம் எல்லாரும் நம்முடைய குறைகளை குற்றங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் நாம் துதிக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். பார்த்து கொண்டிருக்கிற யாரோ தேவ பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அப்பா இந்த வேளையிலே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி தகப்பனே அப்பா ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. அது மட்டுமல்ல கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya, ஹalleluya. தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா தாவீது ராஜா போல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா எல்லாவற்றையும் தகப்பனே உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் தகப்பனே. அப்பா உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக சுவாமி. அப்பா நீங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நீர் வருகிற நாட்களிலே அப்பா நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் கைவிடாதபடிக்கு தகப்பனே. அப்பா இந்த போராட்டத்தில் எங்களை மேற்கொள்ளாதபடி அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய வருகையிலே தகப்பனே அவர்களுக்கு தக்கதான பலனை கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நித்தியமாய் தகப்பனே பரலோகத்தில் உம்மை துதிக்கிறவனாய் சுவாமி அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக. அப்பா இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே சுவாமி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னிப்பீராக. எங்களுக்கு உண்டான குறைகளை எடுத்து போடும் சுவாமி. எல்லா பாவ காரியங்களை எடுத்து போடும் சுவாமி. உமக்கு விரோதமான காரியங்கள் இந்த தகப்பனே அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்த வழிவாசலை என் தேவன் அப்பா நீர் திறந்து கொடுக்கமாட்டேங்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் சுவாமி. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என் தேவனே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது சுவாமி. அப்பா எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தை வசனம் அப்பா எங்களை பலப்படுத்தட்டும் இந்த நாளிலே. அப்பா எங்களை தகுதிப்படுத்தட்டும் சுவாமி. அது எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும் தகப்பனே. அப்பா உம்முடைய வார்த்தையானது அது ஒன்று மெருமையாய் திருமானது என்று சொன்னீரே. இந்த நாளிலே ஊழியக்காரர்கள் மூலமாய் அப்பா நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி அது கிரியை செய்யட்டும் தகப்பனே. அது கிரியை செய்யட்டும் தகப்பனே. அந்த வார்த்தையின்படி சுவாமி நாங்கள் ஆசீர்வாதத்தை
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனை எங்களை தகுதி படுத்துவீராக. அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குயவனை போல எங்களை உருவாக்கும் சுவாமி. அப்பா இந்த நாளிலே உருவாக்கும் சுவாமி. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. நீர் எங்கள் மீது அசைவாடுவீராக. அப்பா எருமையை அழைத்து இந்த தீர்க்க தரிசனம் எளிமையின் உரை என்று சொன்னீரே. அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி அந்த எளிமையின் வல்லமை இறங்கினது சுவாமி. அப்படியே இந்த நாளிலுமாய் சுவாமி எங்கள் சரீரத்தில் வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையின் வசனம் கிரியை செய்யட்டும் தகப்பனே. எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. எல்லா பலவீனங்களை தகப்பனை எடுத்து போடுவீராக. எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. ஆவிக்குரிய கண்களை கொடுப்பீராக சுவாமி. அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னரே. அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் குறைகளை குற்றங்களை என் தேவன் மன்னித்து சுவாமி. அப்பா எங்களை வாழ்வடைய செய்ய என் தேவன் கிருபை தருவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்னரே. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவன் அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளை மாற்றினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ள சுவாமி. உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும் சுவாமி. எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அப்பா சகல மனிதர்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினீரே சுவாமி. அந்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே இறங்கட்டும் தகப்பனே. அவர்களுக்கு உண்டான இக்கட்டுகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் அப்பா விசேஷமான விடுதலை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஹalleluya 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 ஹalleluya. மக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எல்லாம் சேர்ந்து எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட தெய்வமே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று
எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அப்பா இந்த வேளையிலே சுவாமி எங்கள் மத்தியிலே நீர் உலாவிடும் சுவாமி, எங்கள் குடும்பத்திலே சுவாமி அப்பா நீர் உலாவிடும் சுவாமி, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அப்பா, எங்கள் வேலைகள் மத்தியிலே அப்பா, எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் மத்தியிலே அப்பா, எங்களுக்கு உண்டான போராட்டங்கள் மத்தியிலே அப்பா, எங்களுக்கு உண்டான கடன் பிரச்சனைகளிலே அப்பா, எங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலே என் தேவன் அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டு சுவாமி. அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டு சுவாமி, உம்முடைய வல்லமை இறங்கட்டு சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஓ என் தேவனோட ஆவியே வல்லமையை நாவி ஊற்றுவீராக, வல்லமையை நாவி ஊற்றுவீராக. தடைகள் உடைக்கிற ஆவியை இறங்கட்டு சுவாமி. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஓ எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனே அப்பா, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனே, எரிகோ மதிலை உடைக்க செய்த தேவனே அப்பா, இந்த வேளையை தகப்பனே உம்மை நோக்கி யாரெல்லாம் அப்பா இந்த வேளையை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி, உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. தடைகளை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை அப்பா இறங்கட்டும் சுவாமி, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆட்டுக்குட்ட ரத்தத்தை தெளிக்கிற எல்லாரும் உற்சாகத்தோடு அப்பா ஒப்புக்கொண்டு துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தில் சுவாமி அப்பா நீர் உலாவுவீராக. அப்பா உம்முடைய கரம் இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னீரே அப்பா, உம்முடைய கரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த வேளையில யாரெல்லாம் சுவாமி வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே சுவாமி உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அவர் சரீரத்தின் மேலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக அப்பா. அவர்கள் குடும்பத்தில் உலாவுவீராக. எல்லா வியாதிகள் உம்முடைய நாமத்தில் சுகம் அடையட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே சுகம் உண்டு அப்பா. மரித்தவனை உயிரோடு எழுப்பின என் தேவன் அப்பா இந்த வேளையிலே சுவாமி ஒவ்வொரு தொடுவீராக, ஒவ்வொரு தொடுவீராக, ஒவ்வொரு நிலைமைவீராக சுவாமி. எல்லா தடைகள் மாறட்டும் அப்பா. குடும்பங்களில் இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவர்கள் மத்தியிலே அவர்கள் குடும்பங்களில் ஒப்படைக்கிற சுவாமி, அவர்களுக்கு உண்டான சூழ்நிலைகள், தடைகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அப்பா நீர் எடுத்து போடுவீராக. உமக்கு எல்லாரும் சிங்காசனம் அமைக்க அப்பா உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் அப்பா நீர் வழிவாசலை துறக்கப்படுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி, உம்முடைய ஆணிகள் கடவப்பட்ட காரம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டு சுவாமி, ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டு சுவாமி. அவர்கள் செய்கிற வேலைகள் மீது உம்முடைய கரம் இறங்கட்டு சுவாமி. உம்முடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அவர்கள் செய்கிற வேலைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உண்டான நெருக்கடிகள், போராட்டங்கள், இக்கட்டுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்ட சுவாமி குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பெயர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பத்திலே ஆகாரத்தை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உம்முடைய சமாதானத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. என் தேவன் அப்பா நீர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. இந்த நாளிலுமாய் தகப்பனே இந்த பந்திக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரம் இறங்கட்டும் தகப்பனே. அப்பா இதை புசிக்கிறவன் மரித்தாலும் எழும்புவான் என்று சொன்னீர் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி அப்பா ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமையில கரத்தை மூடி மறைந்து கொள்ளும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் சுவாமி. தொடர்ந்து உமக்காக வல்லமையா எழுப்பி பிரகாசிக்க என் தேவன் கிருபை தருவீராக தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். சபை ஊழியக்காரருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்கள் மீது இறங்கட்டும் ஐயா. இந்த நாளிலும் அவர்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்லாகியத்திற்காய் நன்றி சுவாமி. தொடர்ந்து அவர்களை மூடி மறைத்து அப்பா ஊழியத்தில் அநேக தேவைகளை சந்தித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம பந்தைக்குள்ள கடந்து செல்வோம். Thank you Jesus. கண்களை மூடி பந்தைக்காக நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தில் இருக்கிற நாளுக்காகவே இந்த வேலையில நீர் எங்க மத்தியில பிரசன்னமா இருக்கிறதுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மேஜில் மேலே வைத்திருக்கிற பந்தி ஆசீர்வதித்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்காக நீர் நம்முடைய சரீரமானது பிற்கப்பட்டது, நம்முடைய ரத்தமானது சிந்தப்பட்டது ராஜா.
இதை நினைவு கூறும்படியாய் நீ செய்யுங்கள் என்று சொன்னீர் ராஜா. அப்படியாக ராஜா இந்த வேலையில நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து தரும்படியாக சொன்னாடுகிறேன். இது யாரெல்லாம் உண்ணுகிறார்கள் ராஜா, அப்பா ஆசீர்வதிக்கப்படட்டும், சுகம் அளிக்கப்படட்டும் ராஜா. அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கட்டும், அவங்க வெளிச்சத்துக்குள்ள நடக்கட்டும் ராஜா. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு மாறட்டும். அப்படியாக இந்த பந்தை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி மன்றாடு நல்ல தாப்பனே, ஆமென். காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு இது வாங்கி புசிங்கள், இது உமக்காக பிற்கப்பட்ட சரீரமாய் இருக்குது என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்னுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இது நீங்க நினைவு கூர்ந்து செய்யுங்கள் என்றார். ஆமென். நம்ம கரத்துல கொடுக்கப்பட்ட இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமாய் காணப்படுகிறது. நம்ம நினைவு கூர்ந்து இதை பங்கு பெறுமாக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற பரிசுத்தரை, அப்பா இந்த நேரத்தில் எங்க மத்தியில இருக்கிறபடியால் நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையானது ராஜா அப்பா எங்களை நடத்துகிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தையானது ராஜா எங்களை ஸ்திரப்படுத்துறதுக்காக இருக்கிறது ராஜா. உம்முடைய வார்த்தை அக்னியாய் இருக்கிறது ராஜா. உம்முடைய வார்த்தையானது சமட்டியாய் காணப்படுகிறது ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளதாய் காணப்படுகிறது ராஜா. உம்முடைய வார்த்தை தேனிலும் மதுரமாய் காணப்படுகிறது ராஜா. ஒருத்தரும் இருளில் நடக்காதபடிக்கு வெளிச்சத்தை காண செஞ்ச தெய்வரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த நாளுடைய செய்தி ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிமற்று நீர் எங்களோட கூட இருந்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. பாடுகள் மூலியமா, செய்திகள் மூலியமா, ஜெபத்தின் மூலியமா இயேசுவே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இது பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ இயேசுவே அவங்க மனம் மாறத்தக்கதாக உதவி செய்யுங்க. அதி சீக்கிரத்துல நீர் வரப்போகிறீர் ராஜா. அப்பா அவங்க மனம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவங்களுடைய இருதயம் அப்பா தொடு முடியாம கெஞ்சி மண்டாடுங்க. கல்லான இருதயத்தை மாற்றுங்க, சதையான இருதயத்தை தர முடியாம கெஞ்சி மண்டாடுங்க ராஜா. உம்முடைய வார்த்தையானது வெளிச்சம் அவங்களுக்குள்ள போகட்டும் ராஜா. அவங்களுக்குள்ள ஒரு புது மாற்றுதலை கொண்டு வாங்க. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கும் போது அவன் ஒரு புதிய சிருஷ்டியா இருப்பான் ராஜா. அப்படியாக அவங்க புது சிருஷ்டியா மாறணும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் திருப்பாதனை சமர்ப்பிக்கிறேன் ராஜா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி மண்டாடுக நல்ல தாப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு நம்ம குடும்பத்தோடு யாரெல்லாம் சேனல் மூலியமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களோட குடும்பத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் அப்பா அவங்களுடைய சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யெகோவா ஷாலோம். God bless you.